அவர்களுக்கு முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதல் முறையாக முதலமைச்சரானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலிருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்.டி. ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் என்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவருக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போனில் மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிப்பார். பூபதிராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சு மேடம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், எனக்கு வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குறேன், வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரத்னா சார் வந்து பிரமாதமாக பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னன்னா நாங்கள் நடிச்சுட்டு இருக்கிற எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார். எப்படி எடுக்க போறேன்னு நான் உண்மையிலேயே ரத்னா சார் ஈன்ற பொழுதில் பெரிதினோக்கும் தன்மகனே சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாணமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி என்ன கேட்டீங்கன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாருங்க. அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம்னா, சாரி நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணா எடுங்க, என்ன கதை, கப்பல் கொடுக்குது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் முடிஞ்சிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தான் ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காக தானே படம். ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாத்துறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாத்துறதுக்காக நடக்கிறதா. அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயினாக நடிச்சதை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் அடிக்கல திரவாணி சார் சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்கள் சாங்கை நான் இப்போ பாடிட்டேன். பாகுபலி 2ல் வந்து நானே இதே மாதிரி டேப் படிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருக்கேன். ஷோபி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க சார். ஷோபி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க. அது வீரமல்லூர் 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பாக ஏதாவது. ஆமாம், நிச்சயமா பரவாயில்ல. நாங்கள் ஆடிடுவோம், நாங்கள் டான்ஸ் ஆடிடுவோம். நாங்கள் அது எதுவுமே கூச்சப்படாத ஆளுங்க தானே. பரதநாட்டியம் ஆடணுமா, வஞ்சிக்கோட்டை வாரிசு வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா பார்த்து சொல்றாங்க. அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்களா அப்படின்னு தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరు కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలాంటి చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அதனால நீங்களோட இதுல வந்து பவன் கல்யாண் சார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைலிங் டீம் பண்ணியிருக்காரு.
அது நீங்க பண்ண முடியுமான்னு கேட்கறேன். ఇద్దరు చేయాలి. ఇద్దరు చేస్తే బాగుంటుంది. రెడీ 3 2 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. థ్యాంక్ యూ సో మచ్. నాకు ఇంటికి ఆరంభించారు. நான் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனாங்க. அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த கோர்சிங்களுக்கு வந்து இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு. நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கள்ளு சாப்பிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார். சின்ன சீன் தான், அவ்வளோதான். அங்கிருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்ல இருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்க என்னடா இங்க வந்து கல்லு குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அங்க வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதான் டைலாக். அவர் கூட போகணும். நான் அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார். சொல்லவே மாட்டேன்ட்டார். சரி ஏன் சார் அந்த டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடரா இருக்கேன். நான் நீங்க சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன் அர்த்தம் அவருக்கு. ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது திடீர்னு ஞாபகம் வச்சு சம்பந்தங்கள்லாம் தெரியல. ஓகே, அது சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய ரொம்ப 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 நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி.